மார்ச் 6, 2026 அன்று உங்கள் ஜாதகப்படி கிரக நிலை எப்படி இருக்கிறது என்று இப்பொழுது விரிவாக பார்ப்போம். கும்பராசியில் இருந்த தனது நிலையை முடித்து இப்போது மீன ராசிக்கு தனது பயணத்தை மாற்றுகிறார். ஆம், கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு. இது சாதாரண பெயர்ச்சி அல்ல. கமெண்டில் மறக்காமல் உங்கள் ராசி என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். செல்வாஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து ஆதரவு அளிக்கவும். சனி யார் தெரியுமா? அவர் நீதியின் அதிபதி, கர்ம பலன் வழங்குபவர், தவறுக்கு தண்டனை, நியாயத்திற்கு உயர்வு தருபவர், ஈஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அவர் சனீஸ்வரர். அவரின் வாகனம் காகம். அது எதையும் கவனிக்காமல் விடாது. அப்படித்தான் அந்த சனி. ஒரு கர்மமும் தவறாது. சனி மெதுவாக நகர்கிறார், ஆனால் தாக்கம் ஆழமாக இருக்கும். அவரின் பார்வை 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் மிக சக்தி வாய்ந்தது. 7 மற்றும் அரை சனி மாற்றம் மேஷம், 7 மற்றும் அரை சனி ஆரம்பம். முதல் 2 மற்றும் அரை வருடம் விரய சனி, செலவு, மனசோதனை, ஆன்மீக திருப்பம். கடகம் 7 மற்றும் அரை சனி முடிவடைகிறது. நீண்ட சோதனைக்கு பிறகு நிம்மதி. சிம்மம் அஷ்டம சனி ஆரம்பம். உடல் மனம் கவனிக்க வேண்டிய நேரம். கன்னி கண்டக சனி தொடக்கம். உறவு விஷயங்களில் பொறுமை தேவை. அர்த்தாஷ்டம சனி விருச்சிகம். அர்த்தாஷ்டம சனி முடிவு. மன அழுத்தம் குறையும். தனுசு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். வீடு, மன அமைதி, கவனம். லாப மற்றும் கர்ம சனி ரிஷபம். லாப சனி ஆரம்பம். வருமான உயர்வு, நெட்வொர்க் பலம். மிதுனம் கர்ம சனி, தொழில் அழுத்தம், ஆனால் பெரிய முன்னேற்ற வாய்ப்பு. சனி பார்வை குறைய என்ன செய்யலாம்? சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றுங்கள். கருப்பு உளுந்து தானம் செய்யுங்கள். முதியவர்களுக்கு உதவுங்கள். ஓம் சனீஸ்வராய நம 108 முறை மன அமைதியுடன் ஜபியுங்கள். சனி பகவானை பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலன் தரும். மிக முக்கியம், அன்னதானம். பசியார்ந்த ஒருவருக்கு உணவு கொடுத்தால் சனி தாக்கம் எளிதாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சனி அருளால் கிடைக்கும் பலன் தாமதமானாலும் நிலையான வெற்றி. உழைப்புக்கு மதிப்பு, பொறுமைக்கு பலன், ஆன்மீக உயர்வு. சனி கருணை வந்தால் வாழ்க்கை அடித்தளமே மாறும். அவர் எடுத்துச் செல்லும் பாதை கடினமாக இருக்கும், ஆனால் அவர் தரும் பலன் நிரந்தரமாக இருக்கும். மோட்சம் என்ன? கர்மகடன் முடிந்தால், மன அமைதி கிடைத்தால் அதுவே மோட்சத்தின் ஆரம்பம். சனி தரும் உண்மையான பரிசு வாழ்க்கையை புரிந்து கொள்வது. சனி சிறப்பு தலம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில். இங்கு சனி பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது. உலக புகழ் பெற்ற சனி பரிகார ஸ்தலம். 7 தீபம் ஏற்றி எண்ணெய் அபிஷேகம் செய்து நவகிரகத்தை 9 முறை சுற்றி வருவது சிறப்பு. பெயர்ச்சி நாள் மார்ச் 6 காலை 8 மணி 24 நிமிடம். அந்த நேரத்தில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம். நவகிரகங்களை 9 முறை சுற்றி வரலாம். சனி தண்டனை அல்ல, சனி திருத்தம். சனி கோபம் அல்ல, சனி நியாயம். சனி சோதனை அல்ல, சனி உயர்வு. சனி அருள் உங்கள் மீது பொழியட்டும். கமெண்டில் மறக்காமல் உங்கள் ராசி என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். செல்வாஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து ஆதரவு அளிக்கவும்.